ராணிப்பேட்டையைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி பாட்டு பாடி நடனமாடி மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல அறக்கட்டளையினர் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி மனு அளிக்க வந்தனர். அப்போது போதிய வருமானம் இல்லாத நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வை மேம்படுத்த வேண்டுமென பாட்டு பாடியும் நடனமாடியும் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதியது. பல்லடம் மாணிக்கபுரத்தை சேர்ந்த முருகானந்தம் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது கோவையிலிருந்து திருச்சி நோக்கி இரும்பு லோடு ஏற்றிச் சென்ற லாரி எதிர்பாராத விதமாக அவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த முருகானந்தம் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் கொளத்தூர் ஊராட்சியில் திமுக பிரமுகரால் ஏரியில் மீன் வளர்ப்புக்கான ஏலத்தை அதிகாரிகள் ஒத்திவைத்தனர். கொளத்தூர் ஊராட்சியில் 135 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரியில் மீன் வளர்ப்பதற்கான ஏலம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. அப்போது பள்ளிப்பட்டு திமுக ஒன்றிய செயலாளர் சிறனிவாசன், திமுக மாவட்ட பிரதிநிதி பாபு உள்ளிட்டோர் விவசாயிகள் என்ற போர்வையில் ஏலம் நடத்தக்கூடாது என தடுத்து அடாவடியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மீன் வளர்ப்பதற்கான ஏலத்தை 2 மாதத்திற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஒத்திவைத்தனர். பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கக் கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியரகம் முன்பு விவசாயிகள் தலையில் முக்காடிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் பு. விஸ்வநாதன் பங்கேற்றார். அப்போது மழையால் பாதிப்படைந்த சின்ன வெங்காயத்திற்கு பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கக் கோரி அவர் மனு அளித்தார். பின்னர் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி விவசாயிகள் தலையில் முக்காடிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் வாராந்திர மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுமக்களின் மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக் கொண்டிருந்தார். அப்போது உதவியாளர் ஐயனார் என்பவரை அழைத்து மாவட்ட ஆட்சியர் பிங்க் நிற பேனா கேட்டுள்ளார். ஆனால் உதவியாளர் கருப்பு நிற பேனா கொடுத்ததால் மாவட்ட ஆட்சியர் அவரை ஒருமையில் பேசினார். மயிலாடுதுறையில் அகில இந்திய ஓய்வூதிய சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகில் அகில இந்திய ஓய்வூதிய நல சங்க துணைத் தலைவர் மணிமாறன் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தி தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. அப்போது குறைந்தபட்ச பென்ஷன் தொகையாக 9,000 ரூபாய் பஞ்சப்படியுடன் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். இதில் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர்கள் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2024-2025 ஆண்டிற்கான மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை கண்டித்து அகில இந்திய அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கரம்பக்குடி சீனிக்கடை முக்கத்தில் பட்ஜெட் நகல் எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஏராளமான ஊழியர்கள் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ரயில்வே மேம்பாலம் அமைத்துக் கொடுக்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. வட சென்னிமலை முருகன் கோவில் அருகில் உள்ள சேலம் விருத்தாச்சலம் அகல ரயில் பாதையில் ரயில்வே கேட்டை அகற்றி சுரங்கப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதனை மேம்பாலமாக அமைத்துக் கொடுக்க வேண்டுமென வலியுறுத்தி 7 கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் இளைஞர் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக கூறி எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கீழப்பூங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் அருண்ராஜ். இவர் தனது வீட்டில் மர்மமான முறையில் தூக்கில் தொங்கியபடி உயிரிழந்து கிடந்துள்ளார். இந்த நிலையில் இளைஞரின் உடலில் பல்வேறு இடங்களில் காயம் இருப்பதாகவும் சாவில் மர்மம் இருப்பதாகவும் கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்தனர். மேலும் எஸ்பி அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதுடன் சாலை மறியலிலும் ஈடுபட முயன்றதால் கைது செய்யப்பட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 100 நாள் வேலை திட்டம் 200 நாளாக அதிகரிக்கப்படும் போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு எதையும் நிறைவேற்றவில்லை என கூட்டணி கட்சியினரே குற்றம் சாட்டினர். தொடர் முறைகேடுகளில் ஈடுபடும் திமுகவை கண்டித்து அதன் கூட்டணி கட்சியினரே போராட்டத்தில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் அரசு பேருந்து மோதியதில் இளைஞர் தலை நசுங்கி உயிரிழந்தார். குரோம்பேட்டையிலிருந்து தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை வழியாக வழக்கம் போல வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அப்போது தாம்பரம் நீதிமன்றம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது திடீரென பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞர் அரசு பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரத்தில் விதிமுறையை பின்பற்றாமல் பணியிட மாறுதல் வழங்கியதாக கூறி கிராம நிர்வாக அலுவலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். கடந்த ஜனவரி மாதம் 5 VAOக்களுக்கு பணியிட மாறுதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விதிமுறைகளை பின்பற்றாமல் பணியிட மாறுதல் வழங்கியதாக கூறி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக VAOக்கள் பணியை புறக்கணித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பணிகள் சுணக்கமடைந்ததால் மக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் காய்கறி சந்தை இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மார்த்தாண்டத்தில் குழித்துறை நகராட்சிக்கு சொந்தமான காய்கறி, மீன் சந்தைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் புதிதாக சந்தை சீரமைக்கும் பணிகளுக்காக சுமார் 45 காய்கறி கடைகள் மீன் விற்பனை செய்யும் இடத்திற்கு மாற்றப்பட உள்ளது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிப்பதாக கூறிய மொத்த மீன் வியாபாரிகள் கருங்கல் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே புறம்போக்கு நிலத்தை திமுக கிளைச் செயலாளர் ஆக்கிரமித்து அராஜகம் செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அலங்காரமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமலிங்கம். இவருடைய நிலத்திற்கு செல்லும் வழியில் உள்ள புறம்போக்கு நிலத்தை திமுக கிளைச் செயலாளர் ஜெகநாதன் என்பவர் ஆக்கிரமித்துள்ளார். இதுகுறித்து புகார் அளித்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்ல அளந்து உரிய நடவடிக்கை அந்த கால்வாபாட்டை அரசு சொந்தமான இடத்த ஆக்கிரமிப்பை கிணறு வெட்டி சர்வீஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதை ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு அகற்றுமாறு மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியை தரம் உயர்த்த வேண்டுமென பள்ளி மேலாண்மை குழுவினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோட்டாடை கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியை தரம் உயர்த்த அரசுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி செலுத்திய நிலையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். இடைநிற்றல் ஏற்படுது. அது இல்லாமல் நல்லா படிக்கவும் முடியல, அவங்கனால கல்வியை நல்லா படிக்க முடியல அப்படிங்கிற சூழல் ஏற்படுது. இந்த எங்களுடைய பள்ளியை நடுநிலை பள்ளியை தரம் உயர்த்தி 10ஆம் வகுப்பு வரைக்கும் தரம் உயர்த்தி கொடுத்த நல்லா படிக்கிறதுக்கு மிகப்பெரிய கல்வி மேம்படையும் பசங்களும் நல்ல மாணவர்கள் மாணவிகள் நல்லா படிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படாது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மாத்தூர் ஊராட்சியில் வார சந்தையில் வசூலிக்கப்படும் பணம் ஊராட்சி செயலரால் கையாடல் செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ஏற்கனவே திமுக ஊராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இப்பகுதியில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கடந்த 10 மாதங்களுக்கு முன்னர் அவர்களது அதிகாரம் பறிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ஊராட்சி செயலரும் ஊழலில் ஈடுபடுவதால் பெரும் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்களும் வாரச்சந்தை வியாபாரிகளும் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்த பழமையான கொடிமரங்கள், யானை சிலைகள் மாயமான விவகாரத்தில் குற்றவாளிகளை அடையாளம் காண முடியாமல் விடிய அரசின் காவல்துறை திணறி வருகிறது. ஆண்டாள் கோவில் திருமண மண்டபத்தில் இருந்த 2 யானை சிலைகள் மற்றும் கும்பாபிஷேக பணியின் போது அகற்றப்பட்ட பழமையான 2 கொடிமரங்கள் மாயமானதாக மதுரை சிலை கடத்தல் தடுப்பு காவல்துறையில் கோவில் செயல் அலுவலர் புகார் அளித்திருந்தார். மூச்சுக்கு 300 முறை தான் மொத்த அறநிலையத்துறையின் அறங்காவலர் போல் வாய்ச்சவடால் பேசும் விளம்பர அமைச்சர் சேகர் பாபு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்றும், சிலைகளுக்கு பாதுகாப்பளிக்க முடியாத இந்து சமய அறநிலையத்துறை என்ன பணி செய்கிறதென்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஓலக்கூர் அருகே இருசக்கர வாகனம் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த காவலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த மணிகண்டன் பணி நிமித்தமாக தமது இருசக்கர வாகனத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சிறிய ரக சரக்கு வாகனம் ஒன்று அவர் மீது பலமாக மோதியுள்ளது. இதில் படுகாயமடைந்த மணிகண்டன் மேல்மருவத்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தூத்துக்குடி அருகே கிராம மக்கள் பட்டா கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர். விளாத்திக்குளம் அடுத்த நாகலாபுரம் சமத்துவபுரம் மக்கள் புன்சை நிலத்தில் வீடு கட்டி வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் வீடுகளை வாரிசுதாரர்களுக்கு பெயர் மாற்றம் செய்ய முடியாத நிலை உள்ளது. புன்சை நிலமென அரசு ஆவணத்தில் இருப்பதை மாற்றி தங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் வருகிற 8ஆம் தேதி ரஷ்யா மற்றும் இந்திய அளவிலான உயர்மட்ட அதிகாரிகளின் கூட்டம் நடைபெற உள்ளது.
கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 3 மற்றும் 4ஆம் அணு உலையில் கட்டுமான பணிகள் கடந்த 4 வருடங்களாக மிகவும் காலதாமதமாக நடைபெற்று வருகிறது. இதனை துரிதப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்காத கன்னியாகுமரி மக்களவை உறுப்பினர் விஜய் வசந்த் மீது அப்பகுதி மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். திமுகவும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரசும் பதவிகளை மட்டும் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு எந்த பணிகளையும் செய்யவில்லை என கடுமையாக சாடியுள்ள பொதுமக்கள் இதற்கெல்லாம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டப்படும் என்று தெரிவித்திருக்கின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் விடிய அரசு சார்பில் +1 மாணவர்களுக்கு தரமற்ற முறையில் இலவச மிதிவண்டிகள் வழங்கப்பட்டதால் மாணவர்கள் அதனை ஓட்டிச் செல்லாமல் தள்ளிச் செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திமுக நகரமன்ற தலைவர் சுமார் 311 மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். அந்த மிதிவண்டிகள் சரியாக ஃபிட்டிங் செய்யாமலும் காற்று நிரப்பப்படாமலும் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விடியா அரசு எந்தவொரு திட்டத்தையும் சரியான முறையில் நிறைவேற்றாது என்பதற்கு இந்த நிகழ்வு சிறந்த சான்றாக அமைந்துள்ளது. தூத்துக்குடியில் மாலை நடைபெறவுள்ள தாலிக்கு தங்கம் திட்ட விழாவிற்கு பயனாளிகளை காலையிலேயே ஆட்சியர் அலுவலகம் வரச்சொல்லி அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு விண்ணப்பித்த இந்த திட்டத்திற்கு தற்போதுதான் பயனாளிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் காலை 7 மணிக்கே வந்து டோக்கனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என சமூக நலத்துறை அதிகாரிகள் கூறியதை அடுத்து பயனாளிகள் ஏராளமானோர் தங்களது குழந்தைகளுடன் வெயிலில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. இது வந்து காலைல 9 மணிக்கெலாம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாங்க. நாங்கள் குழந்தைய கொண்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு 9 மணி இந்த டைமுக்குள்ளே இப்போ வந்துட்டோம். இப்போ இது வந்து 5 மணி அந்த டைம் வாக்கில் தான் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதா சொல்கிறாங்க. இவங்க கரெக்டான டைமில் சொல்லியிருந்தாலும் நாங்கள் கரெக்டான டைமுக்கு வந்துருப்போம். இப்போ குழந்தைய வச்சுட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அதுக்கு எல்லா இடத்துலையுமே அங்கங்கே க்ரௌட் இருக்குது. வெயிலில் நிற்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே விடியா அரசை கண்டித்து மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாள் ரோட்டில் சாலை விரிவாக்க பணியில் குடிநீர் குழாய்கள் மற்றும் ஆழ்துளை கிணறுகளில் இருந்த மோட்டார்களை அப்புறப்படுத்தியதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் அருகே அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் ஒருவருக்கொருவர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்திற்கு வழி விடுவதில் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் செம்பட்டி பேருந்து நிலையத்தில் ஒருவருக்கொருவர் ராட், இரும்பு குழாய் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தாக்க முயன்றனர். இதனால் பயணிகள் அச்சமடைந்ததுடன் சிரமத்திற்கு உள்ளாகினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த தாசம்பட்டி ரயில் நிலையம் எதிரே உள்ள பொது கழிப்பறை பூட்டியே கிடப்பதால் பயணிகள் சிரமமடைந்து வருகின்றனர். பராமரிப்பு இன்றி புதர்மண்டி பூட்டியே கிடக்கும் கழிப்பறையை சீரமைப்பதுடன் பொதுமக்கள் நலன் கருதி கட்டப்பட்ட கழிப்பறையை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோட்டில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்கச் சென்ற விசைத்தறி தொழிலாளிக்கு உதவி செய்வது போல் நடித்து நூதன திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மாமரத்துப்பாளையத்தை சேர்ந்த மாரியப்பன் கடந்த மாதம் 25ஆம் தேதி கனிராவுத்தர் குளம் பகுதியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது அருகே இருந்த மர்ம நபர் அவருக்கு உதவி செய்வது போல் ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்துள்ளார். பின்பு மாரியப்பன் சென்றவுடன் அவரது ஏடிஎம்மில் இருந்து 15,000 பணத்தை திருடியுள்ளார். இதுகுறித்து மாரியப்பன் அளித்த புகாரின் அடிப்படையில் ஏடிஎம் சிசிடிவி காட்சியை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அரசு போக்குவரத்து கழகத்தை சீரழித்ததுடன் பல்வேறு வழித்தடங்களில் பேருந்துகளை நிறுத்தியும் குறைத்தும் மக்கள் விரோத போக்கில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் நாள்தோறும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் படிக்கட்டில் ஆபத்தான முறையில் தொங்கியபடி பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான விபத்துகள் ஏற்பட்டும் திமுக அரசு திருந்தவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அடிப்படை வசதி கேட்டு பழங்குடியின கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புளியம்பாறை ஊராட்சிக்குட்பட்ட பழங்குடியின கிராம மக்கள் செல்லக்கூடிய சாலையானது பராமரிப்பின்றி மோசமான நிலையில் உள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் குடிநீர், கழிவுநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பழங்குடியின கிராம மக்கள் மனு அளித்தனர். விடியா ஆட்சியின் அவலங்களால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதி, பின்ன மின் இணைப்பு, இந்த
மூணுமே இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. விவசாய பொருளானாலும் சரி, மற்ற மெடிக்கல் எமர்ஜென்சி ஆனாலும் பரவாயில்ல, அது குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு, சாயங்காலம் ஆனால் வந்து ஈவினிங் ஆனால் ஸ்கூலுக்கு வந்துடுறதுனால வண்டி இருந்தால் நம்ம ஏதோ சீக்கிரம் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு வந்துடும், ஸ்கூல் விட்டு வண்டியில் வந்துடுவாங்க. ஆனால் வண்டி வசதி வந்து ஒரு ஆட்டோ கூப்பிட்டா கூட நம்ம எமர்ஜென்சிக்கு 150லேருந்து 200 வாங்குறான். ஆனால் வாங்கினாலும் பகுதி தூரத்தில் நம்மளை இறக்கி விட்டுறான். கடலூர் மாவட்டம் மங்களூர் அருகே சாலை வசதி அமைத்து தராத விடியா அரசை கண்டித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொத்தனூர் ஊராட்சி ஐயனார் கோயில் பகுதியில் சாலை வசதி அமைத்து தருவதாக வாக்குறுதி அளித்த திமுக அமைச்சர் கணேசன் தற்போது வரை சாலை அமைத்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு பிரசவ டைமில் நாங்கள் இங்கேருந்து காட்டிலேருந்து போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு வண்டி உள்ளே வர மாட்டேங்குது. ஸ்கூல் பஸ் ஏற்றணும் கூட பிள்ளைங்களை வந்து மழை பெஞ்சுன்னா நாங்கள் ஊரில் போய் ஏற்றுறதா இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் நாங்கள் உள்ளே போய் தான் ஏற்றுறதா இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எங்கள் ரோடு இந்த போட்டு கொடுத்தா நாங்கள் வாக்களிப்போம், இல்லைன்னா ரேஷன் கார்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கலான்னு இருக்கோம். நாகை கரியாப்பட்டினத்தில் டெல்டா மாவட்டங்களில் கருகும் சம்பா பயிர் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி விடியா திமுகவை கண்டித்து கூட்டணி கட்சியினரே சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். விவசாய விரோத அரசாக விடியா திமுக இருப்பதை கண்டித்து 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகரின் பிரதான சாலையில் சொகுசு கார் ஒன்று தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் நரசிம்மநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அன்சர் காரில் தனது குடும்பத்துடன் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள சேலம் வந்துள்ளார். பின்னர் மருத்துவ பரிசோதனையை முடித்துக்கொண்டு சேலம் பிரதான சாலையில் சென்றபோது காரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் அனைவரும் உயிர் தப்பிய நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சுவாமி சிலையை திருடிய மர்ம நபர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மோடமங்கலம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த முனியப்பன் சிலையை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். திருட்டு சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் வெப்படை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சுவாமி சிலையை மீட்டு தருவதுடன் திருடியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே போலீஸ் விசாரணைக்கு பயந்து கூலி தொழிலாளி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து வடக்கு கள்ளிக்குளம் வடக்கு தெருவை சேர்ந்த சைலப்பன் என்பவரது வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது வீட்டின் பின்புறமிருந்து 285 கிராம் எடையுள்ள புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் சைலப்பனை விசாரணைக்கு வரச்சொல்லி கூறியுள்ளனர். இதனையடுத்து போலீசார் விசாரணைக்கு பயந்து சைலப்பன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே கடத்தப்பட்ட 30 மூட்டை ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லோடு ஆட்டோவை போலீசார் பறிமுதல் செய்தனர். உன்னியூர் கிராமத்தில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து தாசில்தார் சோதனையில் ஈடுபட்டார். அப்போது அந்த வழியாக வந்த லோடு ஆட்டோவை நிறுத்தி ஆய்வு செய்தபோது ஆட்டோவை ஓட்டி வந்த ஓட்டுநர் மற்றும் அதில் வந்தவர்கள் தப்பியோடினர். மேலும் அந்த ஆட்டோவில் 30 மூட்டை ரேஷன் அரிசி கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அரிசி மூட்டைகள் மற்றும் ஆட்டோவை பறிமுதல் செய்த போலீசார் உணவுப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு பிரிவில் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட கல்லூரி சாலையில் உள்ள அருள்ஜோதி நகரில் மோசமான சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது ரயில்வே தண்டவாளத்திற்கு கீழ் உள்ள பாலத்தை பயன்படுத்தி வருவதாகவும், ஆனால் அப்பாதையில் எப்பொழுதும் தண்ணீர் தேங்கிக் கொண்டிருப்பதன் காரணமாக அவ்வழியே போக்குவரத்துக்கு பயன்படுத்த மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்த அப்பகுதி மக்கள் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். புதிய வாகன சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருப்பூர் மாவட்ட மோட்டார் ஆட்டோ சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எதிர்பாரா சாலை விபத்தில் தொடர்புடைய ஓட்டுநர்களை கிரிமினல் என்று வழக்கு பதிவு செய்யக்கூடாது, விபத்தில் தொடர்புடைய ஓட்டுநருக்கு 10 ஆண்டு சிறை, 7 லட்சம் ரூபாய் அபராதம் என்பதை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டம், அரசு ஊழியர்களாக்கி ஆணை வெளியிடுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி முழக்கமிட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் கலந்து கொண்டு விடியா திமுக வாக்குறுதியை நிறைவேற்றாததை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். திண்டுக்கல்லில் விடியா திமுகவை கண்டித்து அண்ணா தொழிற்சங்க பேரமைப்பு மற்றும் கூட்டமைப்பின் சார்பில் மாபெரும் கண்டன வாயிற் கூட்டம் நடைபெற்றது. அரசு போக்குவரத்து கழக 1வது கிளை அலுவலகத்தின் முன் மண்டல செயலாளர் சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில்
15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை துவக்க கோரியும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் கண்டன உரையாற்றப்பட்டது. இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் வாயிற்கூட்டம் நடைபெற்றது. போக்குவரத்து பணிமனை முன்பாக நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சண்முகவேல் தலைமை வகித்தார். அப்போது போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வேண்டும், போக்குவரத்து கழகங்களுக்கு போதிய நிதியை தமிழக அரசு ஒதுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. எங்களுக்கு பென்ஷனையும் டிஏவையும் வழங்கி பணிபுரியும் தொழிலாளிகளுக்கு 15வது ஊதிய ஒப்பந்தம் போட்டு இது தொழிலாளிகளை குடும்பங்களை காப்பாற்றி தருமாறு இன்றைய தினம் நாங்கள் ஆர்ப்பாட்டமும் இதுவும் செய்து கொண்டிருக்கிறோம். நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் டாஸ்மாக் கடையை திறக்கக்கூடாது என கூறி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோயில், மருத்துவமனை மற்றும் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மதுபான கடை அமைப்பதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மதுபான கடையை பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி திறக்கக்கூடாது என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் எதிர்ப்பை மீறி மதுபான கடை திறக்கப்பட்டால் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாகவும் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் மெத்தமீன் வியாபார சந்தையை தற்காலிக காய்கறி சந்தையாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். காய்கறி சந்தையை நவீன சந்தையாக மாற்றும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளதால் மீன் சந்தையை காய்கறி சந்தையாக மாற்ற குளித்துறை நகராட்சி உத்தரவிட்டது. இதனால் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி மொத்த வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக சில்லறை வியாபாரிகளும் மீன் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மீன் சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தங்க மோதிரத்தை எடுத்து வைத்துக் கொண்டு தரம் மறுத்த மூதாட்டியிடம் ஓட்டுநர் முகமது அலி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பேருந்து ஓட்டுநர் பேக்கரியில் தின்பண்டம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கையில் இருந்த தங்க மோதிரம் தவறி கீழே விழுந்துள்ளது. இதனால் பதட்டமடைந்த ஓட்டுநர் அருகில் இருந்தவர்களிடம் விசாரித்த போது மூதாட்டி பர்சில் மோதிரத்தை எடுத்து வைத்ததாக ஒருவர் கூறியுள்ளார். இதையடுத்து தங்க மோதிரம் கீழே கிடப்பதாக கூறி மோதிரத்தை வழங்கியதால் ஓட்டுநர் அதிருப்தி அடைந்தார். இவ்வளவு கேக்குறாங்க மனசாட்சியில இருக்க முடியாது. கடலூர் மாவட்டத்தில் 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்றது. இதில் தேர்வான 926 பேருக்கு உடற்தகுதி தேர்வு கடலூர் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் முதல் நாளான இன்று 470 பேருக்கு கடிதம் அனுப்பப்பட்டு தேர்வு நடைபெற்றது. இதில் முதல் நாளில் 470 பேருக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி, மார்பளவு, உயரம் சரிபார்த்தல், 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் என்பது போன்ற உடற்தகுதி தேர்வு நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே வெண்ணாற்றின் குறுக்கே 15 அடி உயரமுள்ள தரைப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளதற்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கச்சமங்கலம் பகுதியில் உள்ள கல்லணை கால்வாயில் புனரமைக்கும் பணிகள் மீண்டும் துவங்க உள்ளது. இதற்கான கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக வெண்ணாற்றின் குறுக்கே 15 அடி உயரத்திற்கு தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூரில் திறந்துவிடப்படும் தண்ணீர் இந்த தரைப்பாலத்தை தாண்டி கடைமடை நீர் வரை எப்படி செல்லும் என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேட்டூர் அணையை மூடிவிட்டாங்க அக்டோபர் 10ஆம் தேதி. இந்த நிலையில சம்பா நெற்பயிர்கள்லாம் கதிர் வரும் நிலையில இருக்கு. இதற்கு 2 TMC தண்ணியை திறந்து விடுறாங்க. இந்த 2 TMC தண்ணி கல்லணைக்கே வந்து சேராது. குடிநீருக்கு இப்ப தண்ணியை திருடுறான், கூல்ட்ரிங்க்கு திருடுறான், தண்ணி கல்லணைக்கே 2 TMC வராது. இந்த நிலையில வாய்க்கால்லாம் தூர்வாரப்படாம கடமடை வரைக்கும் தண்ணி போகணும். கல்லணைக்கே வராத தண்ணி கடமடைக்கு எப்படி போவோம்?